ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஒன் பீஸோட நியூ எபிசோட்ஸ் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் நம்மளோட இங்கிட்டு பார்த்தா நம்மளோட ஒன் பீஸோட நியூ எபிசோட்ஸ், இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம சோலோ லெவலிங்கோட லைவ் ஆக்ஷன், அது இல்லாமல் ஏகப்பட்ட அனிமி அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நான் கொண்டாந்துருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் எனக்காக ஒரு லைக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. சரி, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மை ஹீரோ அகாடமியா பற்றி பார்த்துருவோம். மை ஹீரோ அகாடமியா பார்த்தீங்கன்னா, மை ஹீரோ அகாடமியா விகிலாண்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சீசன் 2 வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஜியோ ஹாட் ஸ்டாருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம கிரன்ச் ரோல் தரப்புலேருந்து தான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜாப்பனீஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, மிச்சபடி ரீஜனல் லாங்குவேஜில் அவைலபிளாக இல்லை. அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் நம்மளோட அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வின்லாண்ட் சகா தான். வின்லாண்ட் சகாவில் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசன் 3 வந்து இப்போ அஃபிஷியலாக ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு பேசும் பொருளாக ஆகிக்கிட்டு இருக்குது. அது அஃபிஷியலாக இன்னும் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ப்ரொடக்ஷன் ஆக போகுதுங்கிறது ஓரளவு அஃபிஷியலாக தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹானா கிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி வந்து நம்மளோட விண்டர் லைனப்பில் வந்து சொல்லியிருப்போம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அது எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம ஜன் 4 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா எதனால் வந்து நம்மளோட ஜன் 4 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்மளோட ஹானா கிமியோட ஆத்தர் பார்த்திங்கன்னா அவங்களோட 15th வந்து 50வது ஏஜை வந்து கடந்தனால அவங்களுக்கு அந்த இது பெருமைப்படுத்துகிற விதமாக வந்து இந்த இயரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பர்த்டே டேட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட அனிமியை. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்மளோட there was a cutie girl in the hero's party so I create consonants to hear அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனிமி நேமை கொண்ட நம்மளோட இந்த அனிமி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஜன் 6 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமிக்கான ஒரு விஷுவல் இதுவுமே வந்து ப்ரிவியூவுமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நான் லேட்டாக தான் போடுறேன், இதனால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரிவியூவுமே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க மொதல் எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே நான் பேக்ரவுண்டில் இருக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஷிபோகி பிளேயிங் டெத் கேம் டு பட் ஃபுட் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இந்த அனிமிக்கான ஒரு எபிசோடு 1க்கான ஒரு ப்ரிவியூவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க தரப்புலேருந்து, அஃபிஷியல் தரப்புலேருந்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜன் 7 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனிமி வந்து ஜன் 7 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஆனால் இதுக்கான வந்து எபிசோடுக்கான 1க்கான ப்ரிவியூவுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலே இருந்த ஃபஸ்ட்டு அனிமி சொல்லியிருந்தால த வாஸ் எ கியூட்டி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமிக்கான தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். வரப்போது வந்திருக்கும் நேரத்துக்கு நான் லேட்டான வீடியோஸ் போடுறேன், சாரி, நேரம் வந்திருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள் தமிழ் டப்பிங்கு. அதுக்கான ஒரு ப்ரிவியூமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுதான் 2 அனிமிக்குமே. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம செயின்டு சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. நான் ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோஸில் சொல்லியிருப்பேன், செயின்டு சோல்ஜர் அனிமி வந்து சீசன் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அனிமியோட சீசன் 2 வரப்போகிறத முன்னிட்டு ஒரு எபிசோடு 1 முன்னிட்டு ஒரு ப்ரிவியூமே லான்ச் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் தரப்புலேருந்து. அதுவுமே வந்து நம்ம ஜன் 8 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது ப்ரிவியூவில் நம்மளோட எபிசோடு வந்து ஜன் 8 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இதுக்கான வந்து சீசன் 2க்கான எபிசோடு 1க்கான ஒரு ப்ரிவியூமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து நீங்கள் காத்திருந்தது நம்ம சோலோ லெவலிங் லைவ் ஆக்ஷன். அதுவுமே நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைவ் ஆக்ஷன் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து நம்மளோட லைவ் ஆக்ஷன் பண்ண போகிறாங்களாம். என்ன ப்ரோ, யார் ப்ரோ, அனிமினாலே நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ் தானே ப்ரோ லைவ் ஆக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது, தெரியும். இதனால நான் சொல்லிக்கிறேன். எதுக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோலோ லெவலிங்கோட லைவ் ஆக்ஷனை வந்து நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து தான் பண்ண போகிறாங்க. அதுவுமே நம்மளுக்கு 7 எபிசோட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து தான் வரப்போகுது. அதுவுமே வந்து யாருன்னா ஜாப்பனீஸ் சைட்லேருந்து ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது ஏன்னா ஒரு கொரியன் சைடில் இருந்தால் இது வந்து ஒரு அனிமி அடாப்டேஷன் பண்ணாங்க. இந்த அனிமியோட வந்து கொரியன் சைட்லன்றனால கொரியன் ஆக்டர்ஸை வச்சு தான் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. வந்து ஆக்டர்ஸ்லாம் வந்து கொரியன் ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதையுமே வந்து அவங்க தரப்புலேருந்து இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து இன்னும் வந்து ஒரு இமேஜஸ்லாம் வந்து அந்த ஆக்டர்ஸோட இமேஜஸ்லாம் வந்து 1-2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக. அதையுமே நான் வைக்க முயற்சி பண்ணுறேன், வைக்க முடிஞ்சால் ஆட் பண்ண பார்க்குறேன். அது இல்லாமல் நம்ம சோலோ லெவலிங் வந்து இப்போ லைவ் ஆக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. 2026 என்னடா அது ஒரு அனிமி நம்மளோட சோலோ லெவலிங்கை பற்றி பேச முடியலையேன்னு சொல்லிட்டு 2025ம் சரி 2026ம் சரி பேச முடியலையேன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்துச்சு. ரைட்டு, இப்போ வந்து ஒரு லைவ் ஆக்ஷனை பற்றி நம்ம பேசிட்டோம், ஒரு அப்டேட் சொல்லிட்டோங்கிறதுல ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு அனிமியுமே இனிமேல் 2027 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 27 எப்படா வர்றது, நம்ம எப்படா வந்து அனிமியை பார்க்குறது நம்ம சோலோ லெவலிங்கை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. ரைட்டு, நம்ம இப்போ சோலோ லெவலிங் லைவ் ஆக்ஷன்
சீசன் வரப்போகுது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்மளோட ஹெல்ஸ் பேரடைஸ் பற்றி தான். சீசன் 2 வரப்போகிறத முன்னிட்டு வந்து ஒரு மெயின் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு நியூ ட்ரெய்லர். இதுதான் இந்த அனிமிக்கான மெயின் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு ஜேர்ன் வந்து 11 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இரோமோ கூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி வந்து சீசன் 4 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயருக்கு ஒன்று வச்சுருந்தேன்ல போன வீடியோவில். அந்த அனிமிக்கான வந்து சீசன் 4 முன்னிட்டு ஒரு இன்னொரு கீ விஷுவலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 4 முன்னிட்டு கீ விஷுவல் ப்ளஸ் வந்து ஒரு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மந்த்தேமே ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் மந்தில் தான் சொல்லியிருக்காங்க. 2026 வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு சொல்லியிருக்காங்க சீசன் 4 வரப்போகுதுன்ட்டு. டேட்டு பொறுத்தவரையும் இன்னும் வாயை திறக்கல. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம தமிழ் டப்பிங் அனிமி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டென்ஸ்டு டு பி எ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலாக இருக்குது. எல்லாருமே பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது கைஸ். சூப்பராகவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. IMDbலே வந்து 10க்கு 9.1 ரேட்டிங் எடுத்திருக்கு இந்த அனிமி. தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோலில் பார்த்தீங்கன்னா 2K லைக்ஸ் வந்து இந்த அனிமிக்கு தான் வாங்கியிருக்காங்க. சோலோ லெவலிங் கூட அந்தளவுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கு அந்தளவுக்கு லைக்கை கொடுத்துருக்காங்க. வந்து கிரன்ச் ரோலோட ஃபேக் லைக்ஸா இல்லை ஒரிஜினல் லைக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். இருந்தாலுமே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. தமிழ் டப்பிங்க்கு இவ்வளோ லைக் வந்திருக்குங்கிறது எனக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இதே மாதிரி நிறைய அனிமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சீசன் 1க்கு எபிசோடு 1க்கே இந்த அளவுக்கு அது லைக்ஸு ப்ளஸ் வந்து IMDb இவ்வளோ ரேட்டிங்காக இருக்கே, இன்னும் எபிசோட்ஸ்லாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி காத்திருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஞ்சல் ஸ்பாலிட் மீ ரோஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இந்த அனிமிக்கான ஒரு சீசன் 2 வந்து வரப்போகுது. நம்மளோட ஏப்ரல் மந்தில் வந்து 3rd வந்து 2026 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சீசன் 2 இதுக்குமே என்னென்ன சீசன் கீ விஷுவல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட கிறிஸ்மஸாக இருக்கட்டும் ப்ளஸ் நம்ம நியூ இயருக்கும் ஏகப்பட்ட கீ விஷுவலை போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு டேட்டு இல்லை, ஒரு மந்த் இல்லை, ஒரு சீசன் 2க்கான ஒரு இதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போதைக்கு ஒரு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கீ விஷுவலுமே இதுக்கும் ஒரு கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே நான் ஆட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்மளோட த பிரில்லியன்ட் ஹர்ட்டர்ஸ் நியூ லைஃப் இன் த ஷேடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இந்த அனிமிக்கான ஒரு சீசன் 2மே இப்போ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து டேட்டு மந்த்து எதுவுமே பற்றியுமே நம்மளுக்கு இன்னும் வாயை திறக்கல. இதுக்கான சீசன் 1மே நம்மளுக்கு இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம டோரிமானை பற்றி தான். டோரிமான் ஏதோ ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்களே ப்ரோ, என்ன ப்ரோ என்ன ஆச்சு, எண்ட் ஆயிடுச்சா நம்ம டோரிமான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்குறீங்க தெரியும் வந்து. ஆனால் டோரிமான் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து எண்ட் ஆகலை. நம்ம ஜப்பனீஸ் சைட்லேருந்து இன்னும் எண்ட் ஆகலைன்னு தான் சொல்லணும். கண்டினியூவாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இப்போ 2026 கூட நான் ஒரு நியூ மூவி வந்து அடாப்டேஷன் மூவி வந்து வரப்போது நம்ம 2026 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி ப்ரோ வந்து எண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸஸ்லாம் வருதே ப்ரோ, இன்ஸ்டாகிராம் அது இதுன்ட்டு ஏகப்பட்ட பேர்லேருந்து ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்களே ப்ரோ அப்படின்னா, அது வந்து நம்மளோட ஜாப்பனீஸ் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து என் பண்ணலை. நம்ம டோரிமான இந்தோனேஷியா கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் என் பண்ணிட்டாங்களாம். அதுவுமே நம்மளோட எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து RCTI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் இருக்கான். அந்த டிவி சேனலில் தான் நம்மளோட டோரிமானை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிருந்தாங்களாம். ஒரு 37 வருஷங்களாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணது. அதாவது 1989 2026 அதாவது இந்த வருஷம் வரையும் ரிலீஸ் பண்ணிக்கிருந்தது. இப்போ திடீர்னு நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுக்கே வந்து இப்போ 37 வருஷமாக வாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ வருஷங்களாக வந்து ரிலீஸ் பண்ணவங்க இப்போ திடீர்னு என் பண்ணிட்டோம் அப்படின்னு வராதுப்பா இனிமேல் அப்படின்னா என்ன எப்படி இருக்கும் நம்மளுக்குலாம். அதே மாதிரி தான் அவங்களுக்குமே ஒரு இதாக தான் இருக்குது. சரி ரைட்டு, நம்ம அவங்க தரப்புலேருந்து அவங்களோட இதை விமர்சனங்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் சலசலப்புகள் இருக்கும். சரி நம்ம நெக்ஸ்ட்டு அப்டேட்டுக்கு போயிடுவோம். நம்மளோட வைல்டு லாஸ்ட் பாஸ் அப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி வந்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல, அந்த அனிமிக்கான ஒரு சீசன் 1 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம கிரன்ச் ரோலில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இதுக்கான சீசன் 2 வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். சீசன் 2க்கான ஒரு எதுவுமே இல்லை, இன்னும் வந்து வரல. அது இல்லாமல் நம்மளோட 2 அனிமி வந்து இப்போ இந்த வீக்கில் எண்ட் ஆக போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெக்கானிக்கல் மேரியோட சீசன் 1 வந்து 11 எபிசோடு வரையும் வந்திருக்கு. 12th எபிசோடு வந்துருச்சுன்னா எண்ட் ஆயிரும். ப்ளஸ் வந்து நம்மளோட சீசன் 1 எண்ட் ஆயிரும். அது இல்லாமல் ப்ளஸ் வந்து நம்ம காச்சியா கூட்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட வந்தால் 23 வரையும் வந்திருக்கு இப்போதைக்கு எபிசோடு. இதே வந்து இந்த வீக் வந்தால் 24 ஆயிரும், அதுவுமே எண்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குது காச்சியா கூட்டாவை பொறுத்த வரையும். சரி திரும்பி வந்துடுவாங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ராப்டு இன் எ டேட்டிங் சிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இதோட சீசன் 2மே இப்போ நம்மளுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சீசன் 1மே நம்மளுக்கு தமிழ் டப்பில் இருக்குது, நம்ம Crunchyrollலையுமே அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கான வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம 2026 வரும்பா. ஆனால் எப்போ வரும்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் இப்போதைக்கு 2026 வரும்பா அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி ஏன் ப்ரோ தமிழ் டப்பிங்கில் ஏதோ ஒன் பீஸ் ரிலீஸ் ஆகும்னு சொன்னீங்களே ப்ரோ நியூ எபிசோட் அப்படின்னா கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் வந்து தமிழ் டப்பிங்கில் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி தமிழ் டப்பிங்கில் நம்மளோட கார்ட்டூன் நெட்வொர்க் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்ன ப்ரோ சீசன் 2வா இல்லை வந்து என்ன ப்ரோ அப்படின்னா சீசன் 2வும் கிடையாது, அப்படின்னா வானவாருக்கும் கிடையாது. இப்போ என்ன ப்ரோ எந்த நியூ எபிசோட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க என்ன ப்ரோ அப்படின்னா நம்மளோட எக்கடா இருக்குது. இப்போ ரீசெண்டாக முடிஞ்சில்ல, இப்போ நம்மளுக்கு எக்கடா இருக்கோட முடிச்சு சீசன் 1ங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த எக்கடா இருக்கா தான் திரும்பி வந்து நம்மளோட கார்ட்டூன் நெட்வொர்க்கை தமிழ் டப்பிங்கில் கொண்டாட போகிறாங்களாம். என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சீசன் 2வை கொண்டு வராமல் டேரெக்டாக ஒரு வானவாருக்கையுமே சரி வானவாருக்கில் தான் கொஞ்சம் டப்பிங் பண்ணிங்க, சீசன் 1ல் டப்பிங் பண்ணிங்க, சரி அதுலேருந்து ஒரு கண்டினியூ பண்ணுவீங்களாடா அப்படின்னா அதுவும் கிடையாதான். எக்கடா இருக்குது டேரெக்டாக எக்கடா இருக்குக்கு வந்துட்டாங்க. இவங்க மண்டையில் என்ன தான் இருக்கும் எனக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா வந்து எக்கடா இருக்குது டேரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இப்போதைக்கு எக்கடா இருக்குல்ல தான் வந்து ஏகப்பட்ட IMDbலாம் ஏகப்பட்டது இருக்குது, நம்ம ஒரு காசை வசூல் பண்ணி காசை சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்காங்க போல இருக்குது. ஏன்னா வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சீசனில் வந்து பண்ணப்போயே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு ரெவன்யூ பார்க்க முடியல போல இருக்குது. அதனால் இதில் வந்து ஒரு காசு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்திருப்பாங்க போல இருக்குது. சரி ரைட்டு, நம்மளுக்கு ஆனால் தமிழ் டப்பிங் வந்து அஃபிஷியலாக வந்துருச்சு. ஆனால் வந்து அவங்க தரப்புலேருந்து இன்னும் போஸ்ட் பண்ணல, நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சைட்லேருந்து இன்னும் போஸ்ட் பண்ணல. ஆனால் வந்து வந்துருச்சு, கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்திருக்கு. அவங்க தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. வந்துச்சுன்னா அவங்களுக்கு அதையுமே நான் சொல்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணியிருக்கதையும். இது மாதிரி ஏகப்பட்ட தமிழ் அனிமி டப்பிங்ஸு அனிமி அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதுவரையுமே நம்மளுக்கு ஏகப்பட்ட அனிமீஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹானா கிமி ப்ளஸ் சென்டென்ஸ்டு டு பி எ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அனிமீஸ்லாம் வந்து இப்போ நம்ம ஷெட்யூல் பண்ணபடி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளியுடுமி தமிழ் டப்பிங்கில் சென்டென்ஸ்டு டு பி எ ஹீரோங்கிறதுலாம் வந்து ஃபுல்லாக ஒரு 1 ஹவருக்கும் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதேமாரி நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு சூப்பரான ஒரு IMDb ப்ளஸ் வந்து நம்மளோட லைக்ஸ் வந்து எந்த அனிமையுமே அந்தளவுக்கு வாங்கினதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே லைக்ஸை பார்த்து தான் சில பேர்லாம் அனிமையை பார்ப்பாங்க. ஏன்னா சூப்பராக இருக்கா, லைக் நிறையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. அதனால் Crunchyroll எதுவும் பண்ணியிருப்பாங்களா என்னன்றது எனக்கு தெரில. ஆனால் நான் செக் பண்ணி பார்த்ததுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு தமிழ் டப்பிங் வாய்ஸ் ஓவர்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு அங்கங்கே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப மிஸ்டேக்ஸ்லாம் இல்லை. கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு அனிமி தான். நம்ம சேனலோட எண்டுக்கு வந்தாச்சு, நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ஒரு சப்ஸ்கிரைப்பை போட்டுருங்க. தேங்க்யூ கைஸ். இத்துடன் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். அது இல்லாமல் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி அப்டேட்ஸ்லாம் இன்னும் நிறையாவே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஒன் பை ஒன்னாக நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.